நீங்கள் இன்னும் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்தில்லைண்டா இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல் எங்களுடைய போஸ்ட்டுடனும் கூட உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வர வேணுண்டா பெல் சிம்பிள் அழுத்தி வைத்துக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் பேஜை நீங்கள் என்ன லைக் செய்தில்லைண்டா இப்போவே லைக் செய்து கொள்ளுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோவிங் பட்டன் ஓப்பன் பண்ணிங்கண்டா 3 மெனு வரும். இதில் சீஃபெஸ்ட்டை கொடுத்து வைத்துக்கொண்டீங்கண்டா நாங்கள் இப்போ வீடியோ விட்றோமோ உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல இருந்து எப்படி நியூ மூவிஸ், அதாவது புதிய திரைப்படங்களை எவ்வாறு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதற்கு தேவையான 2 அப்ளிகேஷன் வந்து நம்ம சைட்ல கொடுத்துருக்கோம். நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த டோரண்ட் அப்ளிகேஷன் ஒன்று, இந்த அப்ளிகேஷன் ஒன்று. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்ச் இருக்கும். சர்ச்ல என்ன மூவி வேணுமோ அந்த மூவியை டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோன்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி கிடைக்கும். அதாவது நிறைய ஃபார்மேட் இருக்கு. உங்களுக்கு அப்ளிகேஷன், புக்ஸ், மூவி, டிவி ஷோஸ், கேம்ஸ், இது எல்லாமே இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு மூவிஸ் வேணும்னா மூவிஸோட இதுல வந்து சர்ச்ல பாருங்க. உங்களுக்கு தமிழா, ஹிந்தியா, அது என்ன சைஸ், என்ன ஃபார்மேட் ஃபைல், எம்கேவி ஃபைலா, ஏவிஐ ஃபைலா, MP4 ஃபைலா, எல்லா ஃபைலுமே உங்களுக்கு காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 2 சைன் இது மாதிரி இருக்குங்களா. இதுல வந்து உங்களுக்கு தமிழ் வேணும்னா தமிழ் இருக்கிற இடத்துல பார்த்து நீங்க ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது போல வரும். அதாவது ஹிந்தி 720 பிக்சல்ல இருக்கு அப்படின்ட்டு. இதோட சைஸ் வந்து 1.41 GB அப்படின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். இந்த காப்பி யூஆர்எல் கொடுத்து கூட நீங்க நேரடியாக டொரண்டோட அப்ளிகேஷன் எடுத்து போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நேரடியாக அந்த ப்ளூ கலர் டவுன்லோடுன்னு இருக்குல்ல, ஜஸ்ட் இதை டச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மூவி வந்து சர்ச்சில் ஆட் ஆகிட்டு இங்கே உள்ள வந்துடும். அது ஆயிட்டு இருக்கு பாருங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு மூவி கொடுத்துருக்கேன், அது ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். டொரண்ட்ல போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸ்ல தெரியும். கரண்ட் டவுன்லோட்ஸ்ல 2 மூவி கொடுத்துருக்கிறேன். இது இப்படி இருக்கு. உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இதை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கூட மறுபடியும் ரீடவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். பாகுபலி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. வேணாம்னா இந்த ஃபைலை டிலீட் கூட பண்ணிக்க முடியும். ஓகே, அப்படி வச்சு டிக்கு கொடுத்தீங்கன்னா எல்லாமே டிலீட் கேட்குது. டிலீட் வேணும்னா டிலீட் கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆகிடும். உங்களுக்கு புதுசாக ஏதாவது மூவி சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணி எடுக்கிறத கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வந்தேன் வீடியோ ஃபார்மேட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு இந்த டவுன்லோட் லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா கீழே ஆட் ஆகிட்டு டவுன்லோட் ஆகும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். ஈஸியாக வந்து நம்மள புதிய மூவிகளை வந்து நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிறந்த அப்ளிகேஷன். பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். மற்றது நல்ல ஒரு அப்ளிகேஷனோட மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். குட் லக். நீங்கள் இன்னும் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்தில்லைண்டா இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல் எங்களுடைய போஸ்ட்டுடனும் கூட உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வர வேணுண்டா பெல் சிம்பிள் அழுத்தி வைத்துக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் பேஜை நீங்கள் என்ன லைக் செய்தில்லைண்டா இப்போவே லைக் செய்து கொள்ளுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோவிங் பட்டன் ஓப்பன் பண்ணிங்கண்டா 3 மெனு வரும். இதில் சீஃபெஸ்ட்டை கொடுத்து வைத்துக்கொண்டீங்கண்டா நாங்கள் இப்போ வீடியோ விட்றோமோ உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும்.